நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிருன்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். அடுத்ததா என்ன படத்தை ரோஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே கமெண்ட் செக்ஷன் பக்கம் போனேன். அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த பால்காரி மர்மக்காடு வரிசையில கெட்டவன் ஒரு படம் யூடியூப் பக்கம் உலா வந்துகிட்டு இருக்கு, அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டே பண்ணாம இருந்த எப்படி? அதனால இன்னைக்கு கெட்டவன் ரோஸ்டோட வந்துட்டேன். பொதுவா சில படங்கள்ல 1 இல்லைன்னா 2, ஐயோ அந்த வார்த்தை சொல்லக்கூடாதா, ரேப் சீன்ஸ் வரும். அதுக்கப்புறமா படத்துல கொஞ்சம் ஸ்டோரின்னு வச்சு கூட ஒரு மெசேஜையும் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா இங்க 1.25 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு வெறும் ராப் சீன் மட்டும் வச்சு கடைசி 5 நிமிஷத்துக்கு மெசேஜை சொல்லி முடிச்சு விட்டுருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தான் தோணுச்சு. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? சரி, இப்ப கதைக்கு வருவோம். ஓபன் பண்ணா ஒரு லேடியோட பாடியை காட்டுறாங்க. ஷார், இந்த பொண்ணு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வில்லன் குரூப் அந்த பொண்ணை சேஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் அடைக்கலம் தேடி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த வில்லன் குரூப்போட ஹெட் போய் அந்த பொண்ணை பண்ணிட்டு ஆளை காலி பண்ணிட்டான். சார், இதுதான் சார் நடந்தது. அப்படிலாம் எழுதாத, அப்படி எழுதுனா அவன் என்னையும் காலி பண்ணிடுவான். நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோ. இந்த பொண்ணு இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி காவாக்குள்ள விழுந்துருச்சுன்னு எழுதிக்கோ. இப்ப அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோயின். இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் போப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி இப்ப வில்லன் இருக்கிற ஏரியாவுக்கு போகுது. ஆமா, அந்த பொண்ணு எதுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணிச்சு? பிகாஸ் மாறு வேஷத்துல இருக்காங்க, யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதான். அட பாவிகளா, மீசை மருவம் வச்சா அது மாறு வேஷமாடா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இப்ப அந்த பொண்ணு ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கும்போது சில வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஏரியாவுல இருக்க லேடிஸ் மேல எல்லாம் தண்ணியை ஊத்தி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆன்டி ஆங்கிரி ஆகி கேட்டுறாங்க, சி பொறுக்கி ராஸ்கல், நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? இல்ல, நான் அண்ணன் தம்பிகளோட தான் பிறந்தேன். மொக்க காமெடி. டே புடிங்கடா அவளை, ஏன் ஜோக்கே கலாச்சிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளவு டீசென்ட்டாலாம் திட்டிக்கல, ரொம்ப டீப்பா போயிருப்பாங்க. காப்பிரைட் பிரச்சனைக்காக டயலாக நான் தான் மாத்தி சொன்னேன். இப்ப ஹீரோயின் அந்த வில்ல வீட்டை கிராஸ் பண்ணும்போது வில்ல வீட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. உடனே கூட இருக்கிற ஆன்டி, ஏமா அந்த பக்கம் பார்க்காத, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏன் என்ன பண்ணுவான்? உன்னை தூக்கிட்டு போய் வச்சு ஒரு வாரத்துக்கு படைச்சுடுவான். இப்ப இந்த வில்லன் குரூப்லாம் சேர்ந்து ஹீரோயின் மேலேயும் தண்ணி ஊத்தி அபியூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்குது. இப்ப இவனுங்க எடுத்த வீடியோவை கொண்டு போய் வில்லன் சார் கிட்ட போட்டு காட்ட வில்லன் சாரும் பார்த்து பரவசமாகி, வாழ்க்கையில இவள ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா, அந்த பொண்ணை பார்சல் பண்ணி தூக்கிட்டு வாங்கடா சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புறாரு. இந்த மேட்டர் அந்த ஏரியாவில் இட்லி விற்கிற ஒரு பெரியவருக்கு தெரிய வர அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு, யார்மா நீ ஏரியா கூசா, நீங்க சீன் போட்டு சுத்துறது அந்த சில்லற பையனுக்கு தெரிஞ்சு சில்மிசம் பண்ண பாக்குறான், உடனே ஊரை விட்டு ஓடிப்போ. ஏன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? படுத்தா ஒரு வாட்டி முழிச்சா ஒரு வாட்டின்னு நினைக்கும் போதெல்லாம் இங்க இருக்கிற பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியால மட்டுமே கிட்டத்தட்ட 100 பொண்ணுங்களுக்கு மேல தூக்கிட்டு போய் பலகாரம் பண்ணிட்டான். அட புரிஞ்சுக்கமா, சொன்னா கிளைம் அடிக்கிறாங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நம்ம வீட்டுக்கு வாங்க, போயா வான்கோழி வாயா. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. ஹலோ ஆன்ட்டி, இங்க பாருங்க, பூட்டின வீட்டுக்குள்ள பூகம் வந்துருச்சு. எது? இரு வரேன். ஏமா யாருமா நீ? வீட்டை வெளியில கூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்க? அது ஆக்சுவலா நான் நியூலி மேரிடு. இங்க யாரோ கோடின்னு சொல்லி ஒரு கேடி சுத்துறானா, பாக்குற பொண்ணுங்களா தூக்கிட்டு போய் பலகாரம் பண்றானா. அதனாலதான் நீ சேஃபா இருன்னு என் ஹஸ்பண்ட் என்ன வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆமா, அவன் பல்லு போன கிளவிங்களை கூட விட்டு வைக்க மாட்டான். சரி, நீ உள்ளே இருமா. நீ பாக்குறதுக்கு என்ன விட ரொம்ப ஜூப்பரா இருக்க, பாத்து போமா, கையில கிடைச்சா பிரிச்சு மேய்ஞ்சிருவானுங்க. இப்ப அந்த வில்லன் குரூப் பூரா அந்த பொண்ணு வெறி கொண்டு ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த பொண்ணு இருக்கிற இடத்தை தவிர மீதி எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஓவர் ரொம்ப ஓவரா. இதுக்கிடையில இந்த பொண்ணு மேல இன்னொருத்தனுக்கு கிரஷ் வேற வந்து அவன் ஒரு பக்கம் டூயிட் பாடிட்டு சுத்திட்டு இருப்பான். ஒரு கண்ணு நீதாய மொர பொண்ணு. இந்த படத்துல நம்ம வில்லனோட ஃபுல் டைம் ஜாபே என்னன்னா, கண்ணுல படுற பொண்ணுங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து கருத்து சொல்றதுதான். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கருத்து சொல்றதுக்காக வந்து ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ள வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. ஆமா, ஒரு நிமிஷம், வெளியே தான் அவ்வளவு ரவுடிங் இருக்காங்கல்ல, நீ எப்படி உள்ள வந்த? நம்ம யாரு கண்ணுக்கு தெரியாம முக்காடு போட்டுட்டு வந்தான்ல. ஏண்டா, ஒரு பொண்ணு அசால்ட்டா முக்காடு போட்டுட்டு வாசல் வழியா வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு போயிருக்கு. இது கூட தெரியாம உட்காந்துருக்கீங்க நீங்களா? என்னடா வில்லன் குரூப்? அந்த பொண்ணை மிஸ் பண்ணதும் இன்னும் காஜி முத்தி போன வில்லன் என்ன பண்றான், நான் வீடியோல பார்த்த இந்த பொண்ணை நான் கிரஷ் பண்ணி ஆகணும், அந்த பொண்ணு மேல எனக்கு கிரஷ் அதிகமாயிடுச்சு, வாங்கடா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு போய் நைட்ல தேட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அந்த பொண்ணு இதுதான் அவனை கொல்றதுக்கான சரியான நேரம் சொல்லிட்டு அவனை கொல்ல போய் ஆளை மாத்தி கூட இருக்கிற அவனோட மாமாவை போட்டு தள்ளிடுது. பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவன.
சார் நான் வேலுமணி பண்ணல சார், சொல்லுங்கடா. மாப்பிள இங்க பாரு உங்க மாமா வேற போட்டான். அட அந்த ஆள் அப்புறம் வந்து பாத்துக்கலாம், வாயா போய் அந்த பொண்ணை தேடலாம். The next day. இப்ப அடுத்த நாள் காலையில இன்னைக்கால அவனை எப்படியா போட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கையில கத்தியோட வில்லன் வீட்டுக்கு போகுது. வில்லனை காலி பண்ண செகண்ட் அட்டெம்ப்ட் எடுக்கும்போது அந்த பொண்ணோட கிரஷ் பாத்துறான். பார்த்துட்டு நீ யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நான் இந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தேன், என்ன பார்சல் பண்ணி தூக்கிட்டு போய் பப்ஜி விளையாண்டுட்டான், அதுக்கு பழி வாங்கத்தான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வில்லன் குரூப்ல இருந்து இன்னொரு வில்லன் போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆண்டி கிட்ட ஒரு ரொம்ப கேவலமான ஒரு வெறிச்செயல் ஒண்ணு பண்ணிடுறான். இதை பார்த்து இன்னும் டென்ஷனான ஹீரோயின் மேடம் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ்கார் இந்த மாதிரி எங்க ஏரியால ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவனை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. இப்போ இந்த மேட்டர் வில்லன் சாருக்கு தெரிய வர ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து அபியூஸ் பண்றான். இங்கதான் இங்கே இருக்குன்னு தெரியும், ஒழுங்கா நீயா வெளியில வந்துரு, இல்லனா இவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேட்டைகளை ஸ்டார்ட் பண்றான். உடனே அந்த பொண்ணு வெளியில வந்து உனக்கு வேண்டியது நான் தானடா, என்ன எடுத்துக்கோ, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருது. அவன் அந்த பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க ட்ரை பண்றான். அப்பதான் வில்லன் சாரோட ஒரு பெரிய வீக்னஸ் வெளியே வருது. அது என்னன்னா நம்ம வில்லன் சாருக்கு என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் பாசக்காலுக்கு நடுவுல வரக்கூடாத வியாதி ஒண்ணு வந்திருக்கும். வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிருன்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? அதாவது அவர் எந்தெந்த பொண்ணுங்களெல்லாம் ட்ரை பண்றாரோ அந்த பொண்ணுங்க வந்து கண்ணீர் விட்டு கதறினா மட்டும்தான் அவருக்கு வந்து துப்பாக்கி வேலை செய்யும். சப்போஸ் அந்த பொண்ணுங்க கோஆபரேட் பண்ணாலோ இல்ல சைலண்டா இருந்தாலோ இங்க பல்பி ஃபியூஸ் போயிடும். இந்த மேட்டர் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. உடனே வில்லனும் இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இவளை உயிரோட விடக்கூடாது, இவளை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அங்க இருக்கிற வில்லன்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை காலி பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துருது. ஊருக்குள்ள வந்து எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுது. இங்க பாருங்க, அந்த வில்லன் கிட்ட தப்பி தவறி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யாரும் தப்பி தவறி கூட கண்ணீர் விட்டு கதறாதீங்க. அவன் உங்களை ட்ரை பண்றதுக்கு முன்னால நீங்க அவனை ட்ரை பண்ணாலோ இல்ல நீங்க சைலண்டா இருந்தாலோ உங்க பாடிக்கு சேதாரம் இல்லாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குது. உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மாட்டிக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவன் இந்த பொண்ணை பண்ண வர்றதுக்கு முன்னால இந்த பொண்ணு அவனை பண்ண ட்ரை பண்ணுது. உடனே நம்ம தலைவருக்கு அனைத்தும் செயலிலிருந்து ஏமா போமா உன்னை தெரியாம தூக்கிட்டு வந்துட்டோம் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அந்த பொண்ணு வாவ் இது நல்ல ஐடியாவே இருக்கு, ப்ராப்ளம் சால்வ், இனிமே யாரை ட்ரை பண்ணாலும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இந்த வில்லன் சார் தான் 3 வேளை சாப்பிடாம கூட இருந்துருவாரு, பலகாரம் பண்ணா மட்டும் இருக்க மாட்டாரு. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு சைலண்டா படுத்துக்கிறேன்டா இப்போ நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, எல்லாம் இதே ட்ரிக்கை யூஸ் பண்றீங்களா, இருடி அண்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சார் என்ன பண்றாரு, டேய் நம்ம கேங்ல இருக்கிற எல்லாரும் போய் ட்ரை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் மொத்தையாய் விட்டுறாரு. 5 hours later. ஏமா நான் கண்ணீர் விட்டு கதிரிருந்தாவும் ஒருத்த மட்டும் தான் ட்ரை பண்ணிருப்போம், இப்போ உன் பேச்சை கேட்டு 20 எருமவானுங்க ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். இப்ப வில்லன் சார் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்மளால ஒரு பொண்ணையும் ட்ரை பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அவதான், வாங்கடா போய் அவளை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் ஹீரோனை தூக்கிட்டு வர பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து கையில வெப்பன்ஸ் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. அடே உங்க வீட்டு ஆன்டில இருந்து பல்லு போன கிளைய வரைக்கும் அத்தனை பேரையும் தூக்கிட்டு போய் பலகாரம் பண்ணண்டா, அப்பெல்லாம் வராத கோவம், யாரோ ஊர் பேரை தெரியாத பொண்ணை தூக்கிட்டு போறணும்னு எல்லாருமே கிளம்பி வரீங்க, யாரா நீங்களாம், சரி இப்ப விட்டு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு திரும்ப ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து இந்த விஷயம் தெரியாத ஒரு பொண்ணு வந்து இவங்கிட்ட மாட்டிக்குது. அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் முடிச்சு தூக்கி தொங்க விட்டுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் இவன் ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கான், இதுக்கு மேலே விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஆள் இல்லாத நேரமா பார்த்து இவன் இடத்துக்குள்ள புந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. உடனே வில்லன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீ இங்கே தங்கிடு, அதுக்குள்ள அவனுங்க எல்லாம் கூல் ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லவும் அன்னைக்கு நைட் அங்கே தங்கிடுறான். நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தா நம்ம மேல பயம் போயிடும், சிட்டில இருக்க எல்லா ரவுடியும் கூட்டிட்டு போய் மிரட்டுங்கடான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறான். இவங்களும் சிட்டில இருக்கிற மொத்த ரவுடிகளையும் திரட்டிக்கிட்டு ஒரு 8 பேரா சேர்ந்து ஒரு கூட்டமா போறாங்க. இப்ப இந்த வெறும் 8 ரவுடிக்கு மட்டும் வந்து விரட்டினதுல ஏரியா ஜனங்க மொத்தமும் பயந்து வாங்க எல்லாம் காலில் போய் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, நாம மானங்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல. அதனால அந்த கோட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலை பிடிச்சி நாம இங்கேயே வாழலாம். கந்தசாமி சொல்றதும் சரியா தான் படுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, உனக்குலாம் எதுக்குடா கோவம், அறுத்து எரிஞ்சிட்டு சுத்த வேண்டியதானே. இப்ப இந்த அரமண்டை சொல்றதை கேட்டு ஏரியா ஜனங்களா சேர்ந்து வாங்க நாளை காலையில அவன் வெளியில வரதுக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து சாரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் கிளம்பி போறாங்க. இவங்க சாரி கேட்க போறதுக்கு முன்னால அங்க குறுக்க வர நம்ம ஹீரோயின் மேடம் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு வில்லனோட கையை கிழிச்சிருது. உடனே வில்லன் சாரும் அந்த கத்தியை புடுங்கி ஹீரோயினை ஒரே சொருவா சொருவிடுறான். ஆனா இந்த மானங்கிட்ட மண்டையனுங்களுக்கு தான் ஹீரோயினை கொண்டுனா பொறுக்க மாட்டானுங்களே, உடனே பொங்கி எழுந்து வில்லன் சார ஓட ஓட அடிக்கிறாங்க. அதுல இவனால பாதிக்கப்பட்ட லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வில்லன்
வில்லனை ஒரு இடத்துல சுத்தி வளைச்சி வில்லனோட பலானதை வந்து அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு வில்லனையும் கொன்னுடுறாங்க. மிஸ்டர் டைரக்டர் சார், இப்படி ஒரு ஸ்டோரி எப்படி யோசிச்சீங்க? நான் உங்களை கலாய்க்கலாம் சொல்லல, படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் தான். என்னன்னா படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கு, அதுல 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை கட் பண்ணி விட்டுட்டு கடைசி 5 நிமிஷத்தை மட்டும் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இது மாதிரி கிரிஞ்சு மூவிஸ்லாம் நிறைய யூடியூப்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன, நம்ம கண்ணில் தான் படுறது இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கிரிஞ்சு மூவிஸ்லாம் தெரியுமோ அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.